நம்ம 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக தன் தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த உல்தாள் என்கிற பெண் தீர்க்கதரிசி. இரண்டாவதாக மகளின் விடுதலைக்காக ஜெபித்து போராடி பெற்றுக்கொண்ட கானானிய ஸ்திரீ. மூன்றாவதாக அநேக சபைகள் எழும்புவதற்கு காரணமாக இருந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். இந்த 3 ஸ்திரீகளை குறித்து கேட்டோம் கர்த்தருடைய வார்த்தைகளை. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் அழைத்தால் பெண்களாக இருந்தாலும் சரி பயன்படுத்த முடியும். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்த முடியும். கர்த்தர் அழைக்கிறார் உங்களையும் என்னையும். இந்த அநேக முறை கோலிங் நமக்கு வந்திருக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து. ஆனா நம்ம அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு இனியும் போகலாம், இனி நாட்கள் இருக்கிறது, இனி காலம் செல்லாது. கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமென். யுத்த வீரனாய் யுத்த வீராங்கனையாய் நிற்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் இன்றைய தினத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என்னை நீங்க பல முறை அழைத்திருக்கீங்க, ஆனால் நான் அசட்டை பண்ணி விட்டேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உள்தாளுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் ஒரு தேசத்தை மாற்றினது. ஆமென். அந்த கானானிய ஸ்திரீக்குள்ள இருந்த விசுவாசம் அவருடைய குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பிரிஸ்கில்லாவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? கர்த்தர் வெளிப்படையாய் ஒவ்வொருவரிடத்திலையும் உன்னை நான் அழைத்திருக்கிறேனே, என்னுடைய வேலையை செய் என்று. உன்னை அழைத்திருக்கிறேனே, எனக்காக பாடு என்று. உன்னை அழைத்திருக்கிறேனே, எனக்காக ஜெபி என்று. எனக்காக என்னுடைய வேலையை செய்ய நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு சித்தம் வைத்திருக்கிறான். உங்க வீட்டுக்காக நீங்க தான் காவல் பண்ணணும். உங்க சபைக்காக நீங்க தான் காவல் பண்ணணும். நம்முடைய தேசத்துக்காக நம்ம தான் காவல் பண்ணணும்.